வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜாதியை பார்த்து அனுமதிக்கும் நடைமுறை ஒருபோதும் கிடையாது. தமிழரசன் என்ற மாடுபிடி வீரரின் சமூக வலைதள பக்கத்தை மேற்கோள் காட்டி மதுரை ஆட்சியர் சங்கீதா விளக்கம். சென்னையில் போகி பண்டிகை அன்று பயன்பாட்டில் இல்லாத 87.32 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றம். ஜனவரி 11ஆம் தேதி முதல் நேற்று வரை 34,000 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல். அதிமுக பாஜக கட்சிகள் புறக்கணித்ததால் இருமுனை போட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல். தங்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்க வேண்டும் என வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும் திட்டவட்டம். வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிவகங்கையில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். ஜனவரி 31ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து தொகுப்புடன் 21,000 ரூபாய் வழங்கப்படும். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மோட்டார் வாகன போக்குவரத்து துறையில் முதலீடு செய்வதற்கான சிறந்த இடமாக இந்தியா திகழ்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இது சாத்தியம் ஆனதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஆட்டோமொபைல் உதிரிப்பாக தயாரிப்புகள் குறித்த 5 நாள் கண்காட்சி டெல்லியில் தொடக்கம். கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. நாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ பங்கேற்ப இருப்பதன் எதிரொலி. டெல்லி கர்தவ்யா பாதையில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட இந்தோனேஷிய ராணுவ வீரர்கள். சென்னை ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு கிடைத்தது சுற்றுச்சூழல் அனுமதி. கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்க வாய்ப்பு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகம்.
அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகள் நல்லபடியாக நடந்து வருவதாக சசிகலா விளக்கம். அதிமுக விரைவில் ஒருங்கிணையும் எனவும் நம்பிக்கை. அதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய உங்களுடைய பணிகள் எந்த நிலையில இருக்கு? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. நிச்சயம் செய்வோம். நிச்சயம் 26ல் திமுக நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. உலகத்திலேயே பிரிந்தவர்கள் இணையக்கூடாது என சொல்லும் ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் எனவும் பேட்டி. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. சென்னை கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் புகைப்படத்திற்கு அமைச்சர்கள், மேயர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. எடப்பாடியை வைத்துக் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என குருமூர்த்தி கருத்து தெரிவித்த விவகாரம். குருமூர்த்தி இத்துடன் வாயை மூடிக்கொள்ள வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா மேடையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிற்க வைக்கப்பட்டதாக எழுந்த விமர்சனம். ஆட்சியரின் கண்ணியம் காக்கப்பட்டிருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க வைக்கிறது நியாயமா? இந்த மாதிரி சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்தவர் எம்ஜிஆர். தமிழக அரசியலின் அதிசயமான புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் எனவும் தாவேகா தலைவர் விஜய் பதிவு. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்தித்து பேச தாவேகா தலைவர் விஜய் முடிவு. ஏகனாபுரம் மக்களை சந்திக்க தேர்வான இடத்தை நேரில் ஆய்வு செய்தார் புசி ஆனர். கடலூரில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் அதிமுக அமமுக இடையே போட்டி. அமமுகவினர் அணிவித்த மாலையை எடுத்து போட்டுவிட்டு மாலை அணிவித்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை திரும்பும் மக்கள் பயண திட்டங்களை மாற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு போக்குவரத்து துறை வேண்டுகோள். தமிழகத்தில் இயக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் 8,73,000 பேர் பயணம். பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக வரும் 19ஆம் தேதி வரை சுமார் 22,600 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்கள் கைது. சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. குளித்தலை அருகே மாலையம்மன் கோயில் திருவிழாவிற்கு மாடுகள் பூஜை பொருட்களுடன் சென்ற ஒரே சமுதாய மக்கள். நீதிமன்ற உத்தரவின்படி தடுத்து நிறுத்திய போலீசாரால் வாக்குவாதம். வாணியம்பாடி அருகே களை கட்டிய எருது விடும் திருவிழாவை கண்டு மக்கள் உற்சாக ஆரவாரம்.
செங்கம் புதிய குயிலம் கிராமத்தில் 4ஆம் ஆண்டு காளை மாடுகள் விடும் விழா கோலாகலம். சென்னை செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சியை காண குவிந்த மக்கள். சுமார் 3 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ள நிலையில் நாளை மறுநாள் கண்காட்சி நிறைவு. கவுகாத்தி புறப்பட்டுச் சென்ற விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் சென்னையில் தரையிறக்கம். விமானியின் சாமர்த்தியத்தால் நல்வாய்ப்பாக 162 பயணிகள் உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. அனுமதியின்றி காளைகளை அடக்க வாடி வாசலுக்குள் நுழைந்த வீரர்களை தடியடி நடத்தி போலீசார் விரட்டியதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் அருந்ததியர் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்வு. பள்ளத்தில் நிற்போரை படிகளில் திமுக அரசு ஏற்றி வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம். புதுக்கோட்டை வடமலாப்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தடியடி நடத்திய போலீசார். கலெக்ஷன் பாயிண்ட் பகுதியில் அதிக அளவு கூடியவர்களை கலைந்து போக சொல்லியும் கேட்காததால் தடியடி நடத்தியதாக தகவல். ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது மக்களின் பாதுகாப்பை அரசே கவனித்துக் கொள்ளும். நாமக்கல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். ராமநாதபுரம் மண்டபத்தில் இருந்து சென்னை எழும்பூருக்கு வரும் 19ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு ஏதுவாக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தகவல். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கூடுதலாக மேலும் ஒரு அடையாள அட்டை, அபார் அடையாள அட்டை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்க பணம் கொள்ளை. துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையை அரங்கேற்றிய மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 19ஆம் தேதி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல்.
மும்பையில் நடிகர் ஷைப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட வழக்கில் வீட்டில் இருந்த ஊழியர்களிடம் தீவிர விசாரணை. இதுவரை ஒருவரையும் கைது செய்யவில்லை என்றும் போலீசார் விளக்கம். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் மதகஜராஜா வெற்றி கொண்டாட்டம். இயக்குனர் சுந்தர் சி, நடிகர்கள் விஷால், அஞ்சலி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வழிவிட வேண்டுமென நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் வேண்டுகோள். நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் பேட்டி. கண்டிப்பா அது ஏதோ வாய் உளறிட்டேன் அப்படின்ட்டுல நான் ஒரு சபதம் எடுத்தேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும், அதுக்கும் ஒரு டைம் வரும். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இப்போ பட்டு சட்டை பட்டு வேட்டியோட நீங்கள் வந்து என்னை வாழ்த்துறோன்னு. சூரி நடிக்கும் மாமன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. 6 வயது சிறுவனுக்கும் தாய் மாமனுக்கும் இடையேயான உறவை உணர்வு பூர்வமாக பேசும் படைப்பு என இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் தகவல்.